இன்னைக்கு நம்ம அக்காரா வடசல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ஸ்ரீரங்கத்து ஸ்பெஷல் பொங்கல். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. 1 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 சிட்டிகை கேசரி பவுடர், 1/2 லிட்டர் பால், 8 முந்திரி, 8 காஞ்ச திராட்சை, வேற உங்களுக்கு பாதாம் அது மாதிரி வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. 2 டம்ளர், அதிலே 2 டம்ளர் சர்க்கரை, 50 ml நெய், 2 சிட்டிகை ஏலக்காய் பொடி, துளியூண்டு பச்சை கற்பூரம் தேவை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் அதில் அரிசியும் பருப்பும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா லைட்டாக கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு குக்கரில் போட்டு குக்கரில் போட்டு 3 to 6 விசில் விடுவாங்க. இப்போ நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதை மத்து வச்சு சாதமே தெரியாத அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கலாம், கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ மேஷ் வச்சுருக்கவங்க பொட்டேட்டோ மேஷ் வச்சு நல்லா சாதமே தெரியாமல் இது பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த பாலை நான் வேறு இதில் மாற்றிருக்கேன். பாருங்கள், அந்த சாதத்தை மாற்றி அதில் பால் 1/2 லிட்டர் நான் ஊற்றிருக்கேன். அதில் கேசரி பவுடரையும் நான் போட்டிருக்கேன். நான் அடுப்பை லைட்டாக சிம்மில் வச்சு அந்த இது தூக்கி மேலே வச்சுருங்க. அதில் இப்போ ஏலக்காய் பொடி போட்டிருக்கோம். நம்ம ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கலக்கிறதுக்கப்புறம் அதில் நெய் பாதி ஊற்றிக்கலாம். நெய் போட்டு கலக்குனதுக்கப்புறம் அதில் சர்க்கரையை போட்டுக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் வடை சட்டியில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு முந்திரியை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கிடையில் நீங்கள் அந்த பச்சை கற்பூரத்தை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கட்டியாக போட்டிங்கன்னா வாயில் தெம்பிடும், அது நல்லா இருக்காது. இப்போ முந்திரி வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் திராட்சையும் வறுத்து இதில் போட்டுக்கலாம். நம்ம துளியோண்டு உப்பு டேஸ்ட்டுக்கோசரம் போட்டுக்கலாம். இப்போ அக்காரா வடசல் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.